1 ராஜாக்கள் 3:10 வாசிப்போம். சாலமோன் கிட்ட ஆண்டவர் தரிசனமாய் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். சாலமோன் என்ன சொல்றாரு தெரியுங்களா? என்ன சொன்னாரு? எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, ஏன்னா என்கிட்ட எல்லாமே இருக்கு, பணம் இருக்கு, ஆட்கள் இருக்கிறார்கள், ராஜ்யம் இருக்கு, குதிரைகள் இருக்கு, எல்லாம் இருக்குது, ஆனா ஞானம் தான் கொஞ்சம் குறைவா இருக்கு, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே என்று கேட்ட பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் இல்லை. கவனிக்கிறீங்களா? இதிலே சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. நான் உனக்கு கொடுக்க போற ஞானம் எப்படிப்பட்டதா இருக்க போதென்றால், இப்படிப்பட்ட ஞானத்தை உனக்கு முன்னாடியும் யாரும் வைத்திருப்பதில்லை, இப்படிப்பட்ட ஞானம் உனக்கு பின்னாடியும் யாரிடத்தில் இருக்க போகிறதில்லை. அப்படிப்பட்ட ரொம்ப ஸ்பெஷலான ஞானத்தை உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிறார், விசேஷமான ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட ஞானம் உங்களிடத்திலே தோன்றும் என்றால், சாலமோனிடத்திலே தோன்றினது. எல்லாரும் சாலமோனை சந்திக்க சாலமோனிடத்திலே வருகிறார்கள். ராணி சாலமோனை சந்திக்க ஓடி வருகிறாள். ஏனென்றால் அவனுடைய ஞானத்தை பக்கத்திலிருந்து கேட்க வேண்டும் என்று ஆவலாய் இருக்கிறாள். எப்படி ராஜ்யத்தை நடத்துகிறான், எப்படி அவன் நாவிலிருந்து நீதிமொழிகளை பேசுகிறான், எப்படி பல காரியங்களை நடப்பிக்கிறான் என்று பக்கத்திலே வந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் அந்த ராணி. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்க பக்கத்தில் வந்து நீங்க செய்யற காரியத்தை யாராவது பார்த்துட்டு போறாங்களா? ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். பொதுப்படையில சொல்றேன், யாரும் நம்ம பக்கத்தில் வந்து நம்ம எப்படி பண்றோம், நம்ம எப்படி செயல்படுத்துறோம், நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறோம், எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணுறோம், அப்படியெல்லாம் பார்க்க யாரும் இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்ட்ராட்டஜியே இல்லை, பிளைண்டாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி சுற்றுறோம்? நமக்கு இருக்கிற கொஞ்சம் அனுபவம், நமக்கு இருக்கிற கொஞ்சம் ஆலோசனை, நமக்கு இருக்கிற கொஞ்சம் ப்ரேயரில் வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றுறோம். கர்த்தர் சொல்கிறாரு, உணர்வுள்ள ஆவி இருந்தா, ஆமென் சொல்லுங்க, உணர்வுள்ள ஆவி இருந்தா, ஞானம் இருந்தா கர்த்தர் துல்லியமா சொல்லுவாரு. ஆமென். என்ன செய்யணும், எது செய்யணும், எப்படி செய்யணும், எங்க செய்யணும், யாருக்கு செய்யணும், செயல்பாடு துல்லியமா சொல்லுவாரு. கொஞ்சம் கூட உங்களுக்கு டவுட் இருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் வழிகாட்டியா இருப்பீர்கள். இன்றைக்கு தேசத்தில் யாரு தலை சிறந்தவர்களா இருக்கிறார்கள் தெரியுமா? ஞானிகள். ஆமென். தானியேல் காலம் எடுத்துக்கலாம், யோசேப் காலம் எடுத்துக்கலாம், நீங்க எந்த காலம் எடுத்துக்கோங்க, ஞானிகள் தான் ராஜாக்கள் பக்கத்தில் இருப்பார்கள். நீங்க லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா கர்த்தருடைய ஞானத்தை பெற்றிருக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய ஞானம் உங்களுக்குள் கிரியை செய்யுமானால் உங்களை கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டத்திலே கொண்டு போய் உட்கார வைப்பார்கள். ஏனென்றால் உங்கள் ஆலோசனைக்காக எல்லோரும் காத்திருப்பார்கள். ஒன்னு அவங்களுக்குள்ள இல்ல, ஆனா உங்களுக்குள்ள அது இருக்கு. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆகுது அந்த க்ளோரி. சொல்லுங்க, உங்க ஸ்பிரிட்ல இருந்து அந்த ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆகுது. ஒரு விஷயத்தை ஒரு ப்ராப்ளமை கொண்டு வர நீங்க தானா அதுக்கு பதில் சொல்றீங்க. நான் உட்காந்து பயப்படுறேன், நான் உட்காந்து ஜெபம் பண்றேன், நான் உட்காந்து கண்ணீர் சிந்துறேன், நான் உட்காந்து பதட்டத்தில் உட்கார்றேன், ஆனா நீங்க கூலா காப்பி குடிச்சிக்கினே பதில் சொல்றீங்க. இதுதான் ஞானம். சொல்லுங்க, ஞானம். ஞானம் இருந்தா எந்த சூழ்நிலையும் நீங்க சமாளிச்சிடலாம். ஞானம் இருந்தா எல்லா சூழ்நிலைக்கும் நீங்கள் எஜமானா இருப்பீர்கள். சொல்லுங்க, wisdom is one of the most special blessing that you can ever receive from God. அல்லேலூயா. கர்த்தர் உங்களிடத்திலே வந்து என்ன கேட்டார்னா ஞானத்தை கேட்டுருங்க. ஏன்னா கர்த்தரே இந்த உலகத்தை, அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவரே இதை எப்படி காக்கிறார் என்றால் ஞானத்தினாலே. வசனம் இருக்கு, God created the world by his power, but he is controlling the world by his wisdom. ஞானத்தினால தான் எல்லாம் நடத்துகிறாரு. ஆமென். சமுத்திரமா இருக்கட்டும், வெட்டாந்தரையா இருக்கட்டும், மரங்களா இருக்கட்டும், செடிகளா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், ராஜ்யங்களா இருக்கட்டும், எந்த கிரகமா இருக்கட்டும், எல்லாம் தேவ ஞானத்தினாலே செயல்படுகிறது. ஒன்னோடு வந்து எதுவும் என்ன பண்ணாது. ஒரு நாள் வந்து சமுத்திரம் தண்ணி உள்ள வந்துடாது, ஒரு நாள் சூரியன் இல்லை, அப்படிலாம் கிடையாது. எல்லாம் பர்ஃபெக்டா அக்யூரேட்டா வேலை செய்யும். இதுதான் ஞானம். வல்லமை உன்னை சிருஷ்டிக்கிறது, ஞானம் அதை தக்க வைக்கிறது.
வல்லமை உன்னை உருவாக்குறது, ஞானம் அதை சஸ்டெயின் பண்ணுகிறது. அப்ப ரெண்டு தேவை நம்முடைய வாழ்க்கையில. சொல்லுங்க, வல்லமை, ஞானம். அப்ப தேவன் உங்களிடத்துல வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நல்ல சுகத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருங்க ஆண்டவரே, என் கடனை கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிடுங்க, என் சத்துருக்கள் தொல்லையா இருக்கு, கொஞ்சம் உங்களை விடுதலை ஆக்கிடுங்க ஆண்டவரே. அப்படி ரொம்ப ஞானமாக கேட்டுறாதீங்க, அது ஞானமே கிடையாது. சொல்லுங்க, அது ஞானம் இல்லை. அது ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது, கிண்டர் கார்டன் ஸ்டைல். கர்த்தர்கிட்ட போயிட்டு கிண்டர் கார்டன் லெவலில் கேட்குறது, இது செஞ்சுடுங்க ஆண்டவர். அறியாமல், இக்னோரன்ஸ். கர்த்தர்கிட்ட உடனே உனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். ஏன்னா ஞானம் இருந்தால் பிள்ளையை எப்படி கரை சேர்க்கணும் உங்களுக்கே தெரியும், வியாதி எப்படி வெளியே அனுப்புறதுன்னு உங்களுக்கே தெரியும், ஆமென், வியாபாரத்தை எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாம் உங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஊற்று. அந்த ஊற்று உங்களுக்குள்ள எல்லாம் சொல்லும். அல்லேலூயா. எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லும், எங்க பணத்தை கொடுக்கணும்னு சொல்லும், எங்க அதிகமாக அது அறுவடை ஆகும்னு சொல்லும். ஆமென். எவ்வளவுதான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் விஸ்டம்ல பண்றதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்ல பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. விஸ்டம் வேற, எக்ஸ்பீரியன்ஸ் வேற. நிறைய பணம் எங்கிட்ட இருக்கு, போனா பரவாயில்ல, அப்படி இன்வெஸ்ட் பண்றேன் அப்படி நான் சொல்லல. போட்டா 100% எடுப்பேன். ஏன்னா அதுதான் ஞானம். அல்லேலூயா. என் பையனை என்ன படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏதோ எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நான் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன், எல்லாரும் டாக்டர் படிக்க வச்சுட்டாங்க, நான் இல்லை 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 இல்லை, ஞானம் சொல்லிக் கொடுக்கும் எனக்கு, இதை படிக்கவே. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் இது அதிகமாக வளரப்போது, செழிக்க போது, இது படிக்கவே. ஞானம் தெளிவாக சொல்லும். இதுக்கு தான் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கணும் பிள்ளைகளே. ஆமென்.